பொதுவா பெண்கள் கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா வீட்டு பூஜை அறையில இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா வீட்டுல 3வது வாரம் பெருமாளுக்கு தளிகை போடுறதுக்காக நான் இங்க வந்திருந்தேன். பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா இவர் இருந்தாரு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாரு. மினியேச்சர் பிள்ளையார் நல்லா ஒன் சைட் படுத்துட்டு இருக்க மாதிரி சூப்பரா அழகா இருந்தாரு. குட்டியா நான் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொன்னேன். எங்க அம்மா வந்து எடுத்துட்டு போக கூடாது சொல்லியிருந்தாங்க. திருடிட்டு போய் பூஜை ரூம்ல வச்சுப்பேன்னு சொன்னேன். நீ என்னதான் திருடிட்டு போனாலும் நான் அகைன் கொண்டுட்டு வந்துருவேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா வீட்டுல எதனாச்சும் பொருள் பிடிச்சிருந்து மாமியார் வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியாம இருந்திருக்கோம்ல, அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு 7 மலையானுக்கு 7 தீபம் ஏத்தி நல்லபடியா வந்து தளிகை பூஜையை முடிச்சிருந்தோம். எங்க வீட்டுல புரட்டாசி தளிகை சாப்பாடு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வடை, பாயாசம், சுண்டல், சக்கரை பொங்கல், ஒயிட் ரைஸ், சாம்பார், உருளைக்கிழங்கு பப்படம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், இது எல்லாமே தான் அம்மா செஞ்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. சாப்பிடறதுக்கு தான் வயிறு இல்லை. எல்லார் வீட்லயும் வந்து தளிகை போட்டுட்டீங்களா சொல்லுங்க. 3 வாரத்திலே போட்டுருவாங்க. 4வது வாரம் போடக்கூடாதுன்னு எங்க வீட்லயும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.